என நீ வழி நடத்தணும். கர்த்தர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்போதும் தன் பிள்ளைகளை நோக்கி பார்க்கிற கர்த்தர். கர்த்தருக்கு எதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்து முடிப்பார். அதை செய்து முடிப்பார். ஏன்னா நம்ம சபையில நான் வேதத்தை வசனத்தை போடுகிறோம், ஆனா அந்த நம்ப மாட்டேங்கிறோம். அந்த வசனத்தை நம்ம சார்ந்து இருக்க மாட்டேங்கிறோம். போகும்போதும் வரும்போதும் தயவு செய்து இதை பாருங்களேன். அது என்ன இருக்கு, அதை வாசித்து அது மாதிரி செயல்படணும். ஆண்டவர்கிட்ட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் விடுதலையின் நாயகன். இயேசு நீ தலைப்பு நான் கொடுத்த அவற்றை போடலையே மட்டும் இல்லை. கணேசன் விடுதலை நாயகன் இயேசு. ஜீசஸ் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்பதோட தலைப்பு. கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஒவ்வொருத்தரும் விடுவித்திருக்கிறார். ஆனால் கர்த்தரை எவனுமே மனிதர்கள் கொஞ்சம் தள்ளி தான் வைக்கிறாங்க. காரியம் அவங்களுக்கு தான். என்னைக்கு அவங்களுடைய சரீரத்துல கைய வைக்கிறாங்களோ பிசாசு, யோபு கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ என் தாசனாக யோபு எது வேணாலும் செய்ய, அவனுடைய ஆத்மா மேல மாத்திரம் நீ கைய வைக்காதேன்னு. அவன் சரீரத்துல எல்லாம் கொடுத்தான், ஆனா அவனுடைய ஆத்மாவை கர்த்தர் தொட உடல பாதுகாத்தார். நம்ம கிட்ட இருக்கிற ஆத்மா அவருடையது. ஹல்லேலூயா. அந்த ஆத்மா அவருடனே போய் சேர வேண்டும், நம்மளுடையது அல்ல. என் பிள்ளைங்கெல்லாம் ஜெயித்தாங்க. ஆண்டவரே, எங்க அம்மாவுக்கு எடுத்துக்காண்டவரே, அவங்களை எதுவும் சித்திரவதை படக்கூடாது அப்படின்னு. ஏன்றது நீங்களும் அப்படிலாம் ஜெயிக்கிறப்பான்னு நான் சொன்னேன். எனக்கு வேதம் போதித்திருக்கு, நீ போதிக்காத அப்படின்னு. எவனும் மனிதன் நினைக்கலாய், ஆண்டவர் என்ன எடுத்துக்கோ, ஏன் என்னை எப்படி வச்சிருக்க, எடுத்துக்க. வியாதியில பல விதமான தொல்லையில. ஆனா ஒண்ணு மறந்துடா, அந்த ஆண்டவர் யார்? வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. அந்த சித்தத்தின்படி தான் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு செய்யலாம், நீ தூக்குப்பட்டு சாவலாம், மருந்து குடி சாவலாம், அதுவோ சித்தம். ஆனா கர்த்தருடைய சித்தம் அது அல்ல. அவர் கூப்பிட நேரத்தான் கூப்பிடுவாரு. என்ன, திறக்கிற நேரத்தில் தான் கதவை திறப்பார். ஹல்லேலூயா. மனிதன் எத்தனையோ காரியத்துல பிறப்பை உண்டு பண்ணுகிறான். ஆனா அந்த பிறப்புக்கு அதுல அந்த கர்ப்பப்பையில வைக்கிறது கர்த்தருடைய ஆவி, ஜீவன். ஹல்லேலூயா. அது எவனாலும் வைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு இடையில ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை, 7 மாசம் கர்ப்பம், சொச்சமாகுது. ஆஸ்பத்திரி கொண்டு போன டாக்டர் சொன்னா, இவங்களுக்கு ரொம்ப பலகீனமா இருக்க, இந்த பிள்ளை இன்னும் 2 மாசம் இருந்து பிறகு வைக்கணும், இவங்க உயிருக்கே ஆபத்துண்டு. போன் அடிச்சாங்க, என்ன விஷயம், இப்படி பாஸ்டர். அப்படியா டாக்டர், அறுவை சிகிச்சை பிள்ளைய எடுக்க போறாங்க. நான் சொன்னேன், டாக்டர்கள் அறுவை சிகிச்சை செய்தாலும், எந்த விஞ்ஞானி வந்து எதை செய்தாலும், அந்த பிள்ளை அந்த பூமியில வெளியாகிற அந்த நேரங்காலம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க போங்க, நான் அங்கே போன்ல ஜெபம் பண்ணி வச்சுக்க. அந்த பிள்ளை பிறந்து 2.5 மாசமாவது இன்னும் உயிரோடு இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா மனிதன் ஆண்டவரை ரொம்ப எட்டத்துல வச்சு பார்க்கிறான். God is lower than them. அவங்க ஆண்டவர் அவங்கள விட கீழாக இருக்கிறார் அப்படின்னு. No, he knows our way. நம்முடைய வழி என்ன என்று அவர் அறிவார். நம்முடைய இருதயம் யாதுவாக இருக்குது என்று அவர் அறிவார். கர்த்தரிடத்துல நம்ம எதையும் மேற்கொள்ளவே முடியாது, அவர் செய்ததுதான் நடக்கும். ஹல்லேலூயா.
கர்த்தர் யார் என்று ருசி பார்க்கிற மனிதன் பிழைப்பான். கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கிறவன் பிழைப்பான். கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கிற மனுஷன் காலையில அவன் நித்தியத்துக்கு உரியவனாக மாறுவான். ஆனா இன்றைக்கு சபைகள் அது நிறைய கிடையாது. ஏதோ வர முடியாதுனால ஒரு பொய் சாக்கு சொல்றதுக்கு ஆளுங்க நிறைய இருக்காங்க. நான் நிச்சயமா சொல்றேன், எனக்கு இன்னைக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இங்க வந்திருக்கு என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, அவருக்கு என்னங்க ஃபுல் நேரம், ஃபுல் டைம். அவரு எல்லாம் ஃபுல் டைம், அவர் வந்துதானே ஆகணும். ஏன்னா என் நெத்தியில வேர்வை வடியுதுல, வந்துதான் ஆகணும்ட்டு இல்லைங்க. என்னுடைய ஆத்மாவுக்காக வர்றேன்னு மாத்திரம் அல்ல, என்னுடைய அழைப்பை நினைத்து வருகிறேன். அல்லேலூயா. என்னுடைய அழைப்பு பார்வோன் கிட்ட கர்த்தராகிய ஆண்டவர் யாத்திராகம் அதிகாரத்திலே 3வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே அதுல இருந்து வாசிக்க போய் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் ஆலோட்டினால் எகிப்தில படுகிற கண்ணீரையும் அவருடைய வேதனையும் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்களை விடுவிக்கவே நான் வருகிறேன். ஏன்னா கர்த்தர் விடுவிக்கிற பிரின்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ், he is a prince of salvation, he is a prince of savior. Hallelujah. அவர் விடுதலையின் நாயகன், ரட்சணியத்தின் நாயகன், அவர் இரட்சகர் ஐயா. அவர் மோசே அனுப்புகிறார், போ என் ஜனங்களோட உபத்திரத்துக்கு நான் வருகிறேன் அவர்களை விடுவிக்க என்று. ஹல்லேலூயா. ஆனால் ஜனங்களோ அன்றைக்கு அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை கண்ணால பார்த்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அவர்களை மோசையை வைத்து அவர்களை வழிநடத்தி கானானுக்கு கொண்டு போற வழியில வரைக்கும் அவர்கள் கர்த்தரை அறிந்தார்கள். ஆனா அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். அல்லேலூயா. மனிதன் இன்னைக்கு அநேகர் வணங்கா கழுத்துள்ளவனாக இருக்கிறான். ஆனா அவனுக்கு என்ன நேரம் என்று யாருக்குமே தெரியாது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, எந்த மனிதனும் எதையும் செய்யலாம், பிறப்புக்கு மறிக்கிறதுக்கும் எதுவும் செய்யலாம். ஆனா தேவ சித்தத்தை அவனால மாற்ற முடியாது. அல்லேலூயா. தேவ சித்தம் ஒருபோதும் மாறாது, அது நடந்துதான் ஆகும். அல்லேலூயா. அவர் மாமன் ஜான்ஸ்டன் பேப்டிஸ்ட் சர்ச்சில் ஆராதிக்கிற ஒரு மெம்பரா இருந்தார். அவர் மனைவி சீனச்சி. ஆனா அவர் அடக்காரது முடிஞ்சு எனக்கு ஒரு எம்பளப்பை கொடுத்து கையில கொடுத்து ஜெபம் பண்ண சொன்ன. ஜெபம் பண்ணி நான் என் வீட்டுல பார்க்கும்போது என் மனைவிட்ட அப்படி திறந்து பார்க்கற 1000 வெள்ளி. எனக்கு எடுக்கவே மனசு வரல. அங்கேருந்து போய் அவங்கள்ட்ட என்ன இருக்கிறாங்க, அவங்க ஜெய்சங்கர் மணி எடுத்து போய், எனக்கு வேணாம் அந்த காசு. எனக்கு இதெல்லாம் என்னை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன மகிமைப்ப என்ன நீங்க சோதிக்கிறீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வேணான்னு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு அவங்க பெட்டிஸ் பார்க்க ஆங்கில சபைக்கு போயிருந்தாங்க. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, கர்த்தருடைய நேரத்தை கொள்ளடிக்காதே, கர்த்தருடைய காரியத்துல ஈடுபடாம இருக்காதே. உன் மரணம் எப்போது என்று உனக்கு தெரியாது. அல்லேலூயா. என் சபையில என்னோடு இருந்து போன ஒருத்தவரு கிறிஸ்தவருடைய அக்காவோட புருஷன் ஷான், அவரோட சகோதரியோட ஒரே ஒரு மக 13 வயசு 14 வயசுக்குள்ளதான் இருக்கும், கேன்சர். அவர் சொன்னாரு, புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு மகன் அவங்க ஒரு ஹோம்ல எங்கேயோ வேலை செஞ்சிருந்தாங்க. இப்ப சார் நடிச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அவன் கேன்சர். அவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி அவன் நம்பிட்டான். அவங்க அம்மாவை நம்பி சுகமானோன்னு சேர்ச்சிக்கு போடணும். அப்ப நான் ஜெயிச்சுட்டே இருக்கிறேன், அப்பவும் ஜெயிச்சுட்டு இருக்கேன். அவங்க எனக்கு அடிச்சு இறந்துட்டான்னு சொல்ல. ஒரு நாள் நானே கேட்டேன், அந்த பயலுக்கு என்னாச்சு? இறந்துட்டான் பாஸ்டர். அதான் நினைச்சேன். அவன் கதை முடிஞ்சோன்னு மறந்துடுறான், ஆச்சரம் கூட மறந்துடுறான், சொல்ல மாட்டான். சில பேர் பிறந்த வச்சோன்னு சொல்ல மாட்டான், சந்தோஷத்துல இருப்பான். கூலிமில் அப்படிதான். நான் ஜெயிச்சுட்டு இருக்கேன், அவங்க சுபபரிசம் வரணும், சுபபரிசம் கேட்கிறேன். ஐயா புள்ள பிறந்த 2 நாளாவது. அடக்கடவுளே,
ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், தேவன் சித்தம் கொண்டவர். அல்லேலூயா. அவர் சித்தம் தான் நடக்கும். யார் எது சொன்னாலும் நடக்காது. நான் என்ன செய்யணும், இந்த பையனை நினைச்சுனா ஜெயசங்கரை பத்தி கூட நான் நினைச்சு வரலேன்னா அவருக்கு எல்லாம் பார்த்துட்டாரு. ஆனா அந்த பையன் 12, 13, 14 வயசு சுவிசேஷத்தை சொல்லி நம்பி வந்துகிற மனுஷனை கூட கர்த்தர் விடல. அவரோட சித்தம் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. வாட் அபௌட் டுடே ஐ சர்வ். இன்னைக்கு என்ன குறித்து தான் நான் சிந்திக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன குறித்து தான் நான் சிந்திக்கிறேன். உங்களை குறித்து சிந்தித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர் விடுதலையின் நாயகன். இயேசு கிறிஸ்து அவர் விடுதலை நாயகன் மாத்திர இரட்சணத்தின் நாயகன். அல்லேலூயா. உங்களுக்கு இரட்சகராக இந்த பூமிக்கு வந்தவர் அவர் உங்களுக்காக அந்த பார சிலுவை சுமந்தார் மாத்திரம் என்று நான் சொல்ல, எனக்காக சிந்தினார். இந்த வசனத்தை நீங்க வாசிக்க போகும்போது இந்த சங்கீதம் 40வது சங்கீதம் மாத்திரமல்ல, 41வது சங்கீதத்தை நீங்க வாசிக்க போகும்போது he is a deliverance of God. Hallelujah. Deliverance of God. Today என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அவங்க நினைச்சதை சாதிக்கிறாங்க என்று. நோ, முடியவே முடியாது. இது ஒரு வாய்ப்பு. டுடே இஸ் த டே ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ. இன்னைக்கு இந்த நாள், இந்த ஓய்வு நாள் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த நாள். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்றதுக்கு மாத்திரம் அல்ல, நம்ம யாருங்கிற உணர்ந்த கர்த்தரை தேடுறதுக்காக கொடுத்த நாள். இறந்து போனோன்னு தமிழங்க சொல்லுவாங்க, 6லயும் சாவு 100லயும் சாவா. 6லயும் சாவு 100லயும் சாவு. ஆனா அந்த 6லயும் சாவு 100லயும் சாவுக்கு விடுதலை தெரியாதவன் அதை சொல்லுகிறான். அல்லேலூயா. எங்க இந்த காலத்துல எங்க சொல்லிடுவாங்க பெரியவங்களா, நான் கம்பத்துல இருக்கும்போது, ஆடாபாடா 6லயும் சாவு 100லயும். நானும் அதை நம்பி 6லயும் சாவு 100லயும் சாவு, என்னோட பிறந்தாலும் சாவுதான், இதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையின் நாயகன், ரட்சிப்பின் நாயகன், கர்த்தர். அவர் நம்மளுடைய ரட்சகர். அவர் மீட்டெடுப்பார், நம்மளை காத்து கொள்வார். நானும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். நடக்கும் நடக்கும் நடக்கும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒரு பாஸ்டர் கேட்டார், உங்க சபையில நீங்க பிரசங்கம் பண்ணி முடிஞ்சோன்னு என்ன சொல்லுவாங்கன்னு. ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, நான் தான் கை கொடுத்து அனுப்புவேன். எனக்கு அவங்க சொல்றது எனக்கு அது தேவையில்லை. அது ஆண்டவருக்கு போய் சேர வேண்டிய அந்த மகிமை. ஒண்ணுமே பிரசங்கம் நல்லா இருக்கு அதையும் சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு அது தேவையில்லை. நான் வணங்குற தெய்வம் அந்த மகிமை அவருக்கு. அல்லேலூயா. ஒரு கேன்சருக்கு பெரிய பணக்காரு இன்னும் இருக்காரு. அவர் கேன்சருக்கு இருந்து கொண்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, you pray for me, not my will be done. அவர் சொன்னார், என்னுடைய சித்தம் நடக்கக்கூடாது, கர்த்தருடைய சித்தம் தான் நடக்கணும். The glory must go to God அப்படின்னார். மானத்தை காட்டுறார், the glory go to the God. அல்லேலூயா. மகிமை அவருக்கு போகணும். இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறது யாவரும் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுதுகிற நம்ம அந்த மகிமை அவருக்கு போகுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, கர்த்தருக்கு போகிறது. கர்த்தருக்கு நல்ல பிரியமுள்ள ஜனங்களே, கர்த்தர் who is God. தாவீது ராஜா, அவன் ராஜா இருக்கிறான். ஆனால் அவனுக்கு விடுதலை, கர்த்தருடைய உதவி தேவைப்படும் போது அவன் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று சத்த நேரம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, சங்கீதம் எடுத்து வாசிங்க. சங்கீதத்துல கர்த்தர் யார் என்று நீங்க அறிவீங்க. கர்த்தர் யார் என்று நீங்க அறிவீங்க. 17வது அதிகாரத்துல நீங்க வாசிங்க. 40வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்க.
நான் சிறுமியும் எளிமையும் ஆனவன். அப்படியே வச்சுங்கம்மா, மூடிடாதீங்க. ஆனா யார் அந்த வார்த்தை சொல்றது? யார் அந்த வார்த்தை சொல்ற? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. ஹல்லேலூயா. கர்த்தரினால் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த ஆண்டவருடைய கரத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. அவன் ஒரு ராஜா. சொல்லுங்க, அவன் தரித்திரன் அல்ல, அவன் ஒரு ராஜா. அவன் என்ன சொல்லுகிறான் பார்த்தா உணர்ந்து வாசிக்கணுமா? வாசிங்க, வாசிங்கம்மா. என்னை விடுவிக்கிறவராக இருக்க ராஜா கேட்கிற ஆண்டவர்கிட்ட, என்னை விடுவிக்கிறவராக கர்த்தர் இருக்கிறார். தாமதிக்காதே, தாமதம் பண்ணாதே. அவனுக்கு என்ன இல்லையா? சேனைகள் இல்லையா? ஐஸ்வர்யம் இல்லையா? அவன் ராஜா. அபிஷேகமே இருக்கு அவனுக்கு. அந்த அபிஷேகம் கோலியாத்தை வீழ்த்தினான். ஐயா, அபிஷேகத்தின் நாயகன் நம்மளுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நமக்கு டெலிவரன்ஸ், விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் பார சிலுவையை சுமந்து அந்த சிலுவையை மறித்து நமக்காக ரத்தம் சிந்தினவர். ஹல்லேலூயா. நம்முடைய சாப பாவங்களை, நம்மளுடைய முன்னோர் தகப்பன் பாட்டம் செய்த பாவ சாபங்களுக்காக, நம்ம அதுல விழுகாம இருக்கிறதுக்காக, அந்த பாவ சாபம் நம்மளை தொடராம இருக்கிறதுக்காக தன் ஜீவனைய சர்வாங்க தகனபலியாக கொடுத்தார். ஹல்லேலூயா. Why we cannot give our life to God? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்படைக்க கூடாது? ஹல்லேலூயா. நான் இங்க வரும்போதெல்லாம் வந்து பார்த்தேன், பின்னால போனேன். பார்க்கும்போது எனக்கு வயிறு எப்படின்னா இப்படி காந்துற மாதிரி இருக்கு. நாக்காளியை பார்த்துக்கிட்டே போனேன். 3:45 எந்திரிச்சு ஜெபித்தேனே இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு. இதுதான் நடக்குமோ அப்படின்ட்டு. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இட்ஸ் டூ லேட், டூ லேட். மரணம் என்ன இடத்துல வரலாம். இன்னைக்கு பார்க்கிற மனுஷன் நாளை காலையில மருத்துவமனையில ஆபத்தாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற மனுஷன் நாளைக்கு இல்ல, கண்ணு மூடிடுறான். பட் கிறிஸ்தவன் என்று சொல்லி அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவருடைய இரத்தத்தால் பாவ சாபம் கழுகப்பட்டவர் அதை இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் ரட்சணித்தை இழந்து போகிறார், அவன் ஆத்மாவை இழந்து போகிறார். அதுக்காகவே அங்க வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கோம். அதுக்காகவே பல ஜனங்கள் நம்மளை எதிர்த்து காரி துப்பி வீணா போனவன் என்று சொல்லி இருக்காங்க. என்ன சொல்லி இருக்காங்க? அநேக நண்பர் கிறிஸ்துக்குள்ள போயிட்டான், கிறிஸ்துவ மதம் மாறிட்டான். ஆனா அந்த ஈன சொல்ல எனக்கு அல்ல உங்களுக்குடா. கர்த்தருக்கு எப்படி இந்த வார்த்தைலாம் எல்லாருக்கும் இந்த வார்த்தை தானே வந்திருக்கும். நம்ம குடும்பம் இந்துவா இருக்க போகும்போது, நம்ம குடும்பம் இந்துவா இருக்கும்போது, நம்ம ஒண்டி ரட்சிக்கப்பட்டிருக்க போகும்போது அந்த குடும்பத்துக்காக எப்படி வருந்துகிறோம், வேதனைப்படுகிறோம். யாருக்காக? For the deliverance of God. ஆண்டவருடைய விடுதலைக்காக நம்ம வருந்துகிறோம். நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட ரட்சிப்பை அவர்களும் பெறணும் என்று. ஹல்லேலூயா. அதை விட இன்னொரு கொடுமையானது, எல்லாம் அறிந்து வேதம் அறிந்து சபைக்கு வராமே சுத்திக்கிட்டு எத்தனை பேர். ஹல்லேலூயா. எது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. தேவ சித்தம் அறிந்தவன் எவனும் அல்ல. தேவ சித்தம் நமக்கு உதாரணம் நடக்கும் என்று விரும்பாதீங்க. மனைவி மறுத்து போன அவங்க வர்ற வேதனையை பார்த்து என் மகளா போய், ஏன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு டாக்டர் வந்து பார்க்குற அளவுல நடந்த அந்த பிள்ளைகள் கொண்டாந்துக்குமா, அந்த பிள்ளைகளை நான் அவர்கள் பார்க்கும்போது டாக்டர் உடனே அம்மா பொழைக்கணுமா. ஆனா அதே நேரத்துல சொல்றாங்க, ஆண்டவரே எங்க அம்மாவை எடுத்துக்க. நான் நினைக்கவே ஆண்டவரே, யார் எது சொன்னாலும் எனக்கு நீ போதித்தது உன் சித்த நிறைவேறணும். நான் சொல்ல மாட்டேன், எமக்கு பிள்ளைராஜன ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஜெபிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் கையில ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா.
சுகத்துக்கு வேண்டாம் நான் மண்டாடுறேன், ஆனா எடுத்துக்கேன்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு அதிகாரம் இருக்கா? இருக்கா? கர்த்தருக்கு போங்க, சத்தம் போட்டு சொல்லவே மாட்டீங்களே. இல்ல, He's a deliverance God. He's a salvation of God. He came to deliver us on the cross. Hallelujah. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, ராஜாவா இருந்தாலும், செல்வந்தரனாக இருந்தாலும், நீதிமானா இருந்தாலும், தேவனுடைய சித்தம் தான் நடக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் தான் நடக்கும், மனித சித்தம் அல்ல. The David was a king. He was anointed by God. He sit in the throne of Israel. இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் அமர்ந்தவன். அவன் வார்த்தை சொல்கிறான். சங்கீதம் 40வது அதிகாரத்தில் 17வது, எளிமையும் வந்துட்டீங்களா? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை எனக்கு பார்த்து இருங்க. We are poor. We are need God. நம்ம எளிமையில உள்ளவங்க தான், எளிமையில உள்ளவர்கள் தான். நமக்கு தேவன் தேவை. ஹல்லேலூயா. நமக்கு தேவன் தேவை, அவர் உதவி தேவை. கஷ்டப்படும் போது, வருத்தத்தில் இருக்கும் போது, வியாதியில இருக்கும் போது மாத்திரமல்ல அந்த தேவனை தேடுறது. நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போது, நல்ல வசதியா இருக்கும் போது அந்த தேவனை தேடினா அவர் ஆண்டவர் சொல்ல, இவன் மறவாத தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில என்ன சொன்னேன்? 28 ஆண்டவரை, இந்த 3 நாள்ல மாசம் முடிய போகுது ஆண்டவரை. இந்த 3 நாளும் 5 சபையை நீ ஆசீர்வைத்து, அந்த சபையோட ஆசீர்வித்து, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும். உன்னை மறவாம இன்னைக்கு இந்த கடைசி மாச ஆராதனைல நாங்க நினைவுக்கு வந்து உனக்கு நன்றி சொல்லணும் என்று ஜெபித்து, ஆண்டவரை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. உன்னை விடுவித்த தேவனை மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. We asking to God. He is a king. David is a king. He asked for His will to done in his life. தேவ சித்தம் அவன் வாழ்க்கையில நடக்கணும் என்று கேட்கிறான். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, அவன் தன் ஆவியிலே பலவீனமாக இருக்கிறான். நாம் எல்லாத்திலும் இருக்கலாம், ஆனா தேவனுடைய ஆவியில பலவீனமாக இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த ஆண்டவருக்கு அந்த பலவீனத்துக்காக மன்றாடும் போது அந்த பலத்தை கொடுக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. நான் நினைச்சேன் இன்னைக்கு என்ன பேச போறேன், ஏது பேச போறேன். வெள்ளிக்கிழமை வருத்தப்பட்டு தான் போனேன். ஆனா என் ஆண்டவர் இன்றைக்கு என் ஆவியை பலப்படுத்துகிறார். He is a God of God. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, எல்லா நாமத்திலும் இயேசுவின் நாமம் மேலானது. But so many of people don't know about his name power. அந்த நாமத்தின் வல்லமை அநேகர் தெரியல. நான் 10 மேல சொன்னேன், இந்த எழுதியிருக்கேன், இந்த பேரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு அடங்கியிருக்கிறது தேவனை குறித்து வார்த்தைகள் என்று கேட்டேன். நான் அங்க உள்ள ஆபீஸ்ல உட்காந்து வெளியே பேச, அதுல என்னமோ ரகசியம்லாம் இருக்கியா, அவரை சொல்லி திருப்பி கேளுங்க பிரசங்கம் பண்ண சொல்லிட்டு. அதுல ஒருத்தர் வந்து சந்திரங்கிறவர் சொன்னாரு, இப்படி பேசி நடக்குதுன்னு. பேசுறவங்க பேசிட்டோம், எனக்கு எப்ப ஆண்டவர் சொல்றாரோ நான் பேசுறேன் போ அப்படின்ட்டு வந்தேன். ஹல்லேலூயா. என் சித்தம் அல்ல, அவர் நாமத்தை குறித்து பேசு, அவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தாவீது யார் என்று நம்ம அறிய வேண்டியதாக இருக்கிறது. பட் in his beginning is in the trouble of his spirit. ஆவில எவன் ஒருவன் பலவீனமா இருக்கிறானோ அவனை கொண்டு வரவே முடியாது. அவன் என்றைக்கு முழங்காலப்படை விட்டு ஆண்டவருடைய விடுதலை எனக்கு இருக்கணும், அந்த ஆவியான ஒரு பலத்துல என்னை தாங்கணும்னா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என்ன பலப்படுத்து, என்ன பலப்படுத்து. அந்த ஆவியா
முதல்ல நம்ம சிந்திக்கிறோமா? என்னை பலப்படுத்த ஆவியானவரே, என்னை பலப்படுத்து, ஆவியானவரே என்னை வழி நடத்து. Who is that Holy Spirit? யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்? Trinity. Hallelujah. Trinityனா என்ன? பிதா, குமாரன். So God, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, in this world human can be a king or righteous people. He is richness in his life, but God's deliverance is not in his life. Nothing can happen. ராஜாவா இருக்கலாம், செல்வந்தரா இருக்கலாம், நீதிமானா இருக்கலாம், பணக்கார ஐஸ்வர்யவானாக இருக்கலாம். ஆனா தேவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க உங்க வாழ்க்கையில. தேவன் இருக்கணும், தேவன் இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Now David is using this word for God's deliverance. அவன் ராஜாவா இருக்கிறதுனால எத்தனை பிரச்சனைகள், எத்தனை காரியங்கள் அவனுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. சாலமன் ராஜா, ஆண்டவர் சொன்னாரு நாத்தான் கிட்ட, ஒரு தாவீதுகிட்ட போய் சொல்லு, எனக்கு தேவாலயம் கட்டாதேன்னு. ஏன்னா அவன் பாவக்கரங்கள். ஹல்லேலூயா. அவன் என்ன செஞ்சான்? நான் மன்னிச்சுட்டாரு. ஆனா என்ன செய்தா? ஒரு கொலைக்காரன், ஒரு விபச்சாரத்தில் விழுந்தவன், அவன் அந்நியன் மனைவியை தீண்டினவன். எனக்கு அருவருப்பான காரியம் அது. அவன் நித்தத்துல இரத்தக்கர படிந்த கரங்கள். அவன் எனக்கு தேவாலயம் கூட பரிசுத்த தலமாக இருக்கிற அந்த தேவாலயம் அவன் மகன் தான் கட்டுவான் என்று சொன்னான். சாலமன் கட்டினான். ஆண்டவர்கிட்ட கேட்டா, உன் சித்தத்துக்காரு எனக்கு ஞானத்தை கொடு ஆண்டவரே என்றான். கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. He gave wisdom of deliverance. ஆனா அந்த ஞானம் பெற்றவன் வேதத்துல அவனுக்கு இஷ்ட நாயக எல்லாம் 200 பொண்டாட்டியான் எல்லாம். ஹல்லேலூயா. 300 சத்தம் போட்டு சொல்லுங்க. வீட்டுல வாசிப்பீங்களா இல்லையா? தயவு செய்து வாசிக்க தெரியலன்னா யாரையாவது கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு 2-3 வெள்ளியை கொடுத்து வாசிக்க சொல்லு. மாசம் 90 வெள்ளி 100 வெள்ளி போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த ஞானம் வரும். ஹல்லேலூயா. எத்தனை வப்பாட்டி? நான் தான் மொத்த நம்பரும் 700 சொன்னேன். அப்புறம் அதுல இருந்து கூட உங்களால புரிக்க முடியா? எல்லாம் புகழ்ந்தானுங்க. சாலமன் மாதிரி தேவ ஆயுதகிட்ட ஆயிரக்கணக்கான பலிகளை கொடுத்தான். ஆனா கடைசியில என்ன தெரியுமா சொன்னா? எல்லாம் மாயேன்னு போயிட்டான். ஹல்லேலூயா. எல்லாமே மாயே தாயா. உன் ஆத்துமா தாயா கர்த்தருடையது. ஹல்லேலூயா. உன்னிடம் இருக்குது அந்த ஆத்துமா தான் சத்தியத்தின் உண்மையானது. ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா யாதுவாக இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்காக நீர் என்ன அஸ்திவாரம் போட்டு கட்டி கொண்டிருக்கிறீர்? என்ன கட்டி கொண்டிருக்கிறீர்? சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு சந்தோஷப்படுகிறார். ஆண்டவர் சொல்ற, அத மதிக்கடனே, இன்னைக்கு ஒன்ன விட்டு ஒன்னு ஆகி போயிட்டா யாருக்குடா அதெல்லாம் சொந்தம்னு. ஹல்லேலூயா. அது கூட நமக்கு ஏறலையா மண்டியில? மனைவி, பிள்ளை எல்லாம் இருந்து என்ன செய்ய? தேவ விடுதலை உனக்கு இல்லை, தேவ ரட்சணம் இல்லை என்பது என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் யார்? தேவன் அழைத்தார் என்று சொல்றதை விட, God is called for his salvation for you. God is called you for deliverance. He have given you deliverance. Hallelujah. அற்புதங்கள் அடையாளங்கள்னால அநேக காரியத்தை செய்து கர்த்தர் விடுதலையை உண்டு பண்ணினார். Hallelujah. But God, அவர் எதையுமே நினைக்காம இன்னும் அதே மாதிரி தான் இருக்கிறார். ஆனா மனிதனும் அதை நினைச்சு பார்க்க கூட நேரம் இல்லாம இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, God will give
in our life for our soul. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவித்துல, நம்முடைய ஆத்மாவுக்காக முதலாவது விடுதலை வேணும். தேவ விடுதலை வேணும். இரண்டாவது தேவ ரட்சணியம் வேண்டும் நமக்கு. அல்லேலூயா. இது இல்லாம நம்ம கிறிஸ்தவன் சொல்லிக்கொண்டு நேரத்தை கழிச்சு உண்டு பண்ணிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், you can preach about the 10 கன்னிகளை குறித்து. 5 புத்தி உள்ளது, 5 புத்தி இல்லாதது என்று. ஆனா 2ஐயும் சேர்த்து வச்சு பார், நம்மளுடைய வாழ்க்கை அதுல அடங்கி இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வழிகள் தேவனுக்கு அதுல தான் அடங்கி இருக்கு. அல்லேலூயா. புத்தி இல்லாதவர்கள் வழக்குல எண்ணெய் எடுத்துட்டு போலியா, அதோட அர்த்தமே தெரியாம ரொம்ப பேர் ஆட்சி சொல்லுவாங்க. நானும் அப்படித்தான் ஒரு காலத்துல சொன்னேன். ஆனா வேதத்தை வாசிக்க 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 யார் அவர்கள், எதை அவர்கள் இழந்தார்கள்? எண்ணெய் அல்ல, வாழ்க்கை இழந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, the second thing, deliverance from evil one. துன்மார்க்கன் என்று விடுதலை பெறணும். அல்லேலூயா. துன்மார்க்கன்னா யார்? மனிதன் அல்ல, நமக்கு முன்ன வருகிற காரியங்கள். அல்லேலூயா. evil things. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனம். எங்களை சோதனைக்குள் புறப்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொண்டு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமென். படிச்சா போதாது, நல்ல கருத்தா அதை தியானித்து பார்க்கணும். இன்னொருக்கா வாசிங்கம்மா. எங்களை சோதனைக்குள் புறப்படாமல், எங்களை சோதனைக்குள் படுத்தாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொண்டு தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னும் ஒண்ணு அவருடையதையா. நீ எது என்ன அந்த பூமியில இருக்கு எல்லாமே அவருடையது. ஆனால் இந்த பூமியில இருக்கிற அசுத்த காரியங்கள், தேவனை வெறுக்கிற காரியங்கள், தேவனை வஞ்சிக்கிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் என்று சொன்னா அவன் விடுவிக்கப்பட்டவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் அல்ல. நான் 12 சீஷர்களை குறித்து வாசித்தேன். அந்த 12 சீஷர்கள்ல ஒவ்வொரு சீஷருடைய மரணத்தை பார்க்கும்போது, பேர்தோட மரணம், பவுல் அப்போஸ்தலனுடைய மரணம், ஸ்டீவனோட மரணத்தை பார்க்க போகும்போது நான் எம்மாத்திரம் என்று நினைத்தேன். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, நான் சபையோருக்கு ஒன்று என்று சொன்னால் நான் வருந்துவேன். ஒரு ஆத்மா போச்சேன், ஒரு ஆத்மா வேதனையில் இருக்கு. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, எனக்கு தெரிஞ்சு ஆண்டவருக்குள் நேர்மையாக நடந்த மனிதன் மரித்து போனான். ஆனா அவனுடைய பிள்ளைகள் அவர் கையில இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய கையில இல்லை. பிள்ளைகளை அன்பு செலுத்தினாங்க, பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவருடைய பயத்துல பிள்ளைகளை வளர்க்கல. அல்லேலூயா. அவங்க போயிட்டாங்க, தாயும் தப்பனும் போயிட்டாங்க. ஆனா அந்த பிள்ளைகளுடைய நிலைமை யாருக்கு என்ன செய்ய, நம்மளாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, உங்க குடும்பம், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் உங்க கையில தான் இருக்கு. அல்லேலூயா. நீங்க குடும்ப தலைவர், அந்த குடும்பத்துக்கே ராஜா.
நீங்க தான் படி நடத்தணும். அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் தேவ கருத்துல இருக்கணும், தேவ ரட்சிப்புக்குள் இருக்கணும். நாம் உயிர் தீக்க போகும்போது, நம்முடைய குடும்பத்தை நினைச்சு பார்க்க போகும்போது, அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. விடுதலை பெற்ற தேவனை தொழுது கொள்வது பெருசல்ல, நம்முடைய வாரிசுகள் யாராக இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நினைச்சு இந்த உலகத்தை பத்தி ஜெபிக்கிறோம், இந்த நாட்டை குறித்து நம்ம ஜெபிக்கிறோம். சில பேர் தான், ஒரு 10 பேர் தான். போன வாரம் எத்தனை பேருங்க வந்தாங்க? நான் உண்மையில சொல்றேன், நான் வயிறு எரிஞ்சு போனது. ஒவ்வொரு தடவை வரும்போது பிரேயர் மீட்டிங் 30 பேர் 20 பேர் தான் சந்தோஷமா போவாங்க. ஆனா குறைவாக இருந்தா ஆண்டவர்கிட்ட வருந்திக்கிட்டு தான் போகணும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை நம்ம அவங்க மேல அதிகமாக பாசம் வச்சிருக்கோம். அல்லேலூயா. I love my church. I love their soul. அவர்கள் ஆத்மாவை நான் நேசிக்கிறேன். நான் பெற்ற ரட்சணியத்தின், நான் பெற்ற விடுதலை, நான் பெற்ற அந்த ஆசீர்வாதம் அவர்களும் பெருகும். எந்த மனிதன் அதை நினைக்காம இருந்தானா அவன் கிறிஸ்துக்குள் இல்லை. அல்லேலூயா. தன்னை போல் பிறரை நினைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், இன்னைக்கு இந்த வேதத்தை வாசிக்க போகும்போது all believers must be a spiritually people. எல்லா விசுவாசிகளும் ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கணும். அல்லேலூயா. தேவ சித்தம் நடக்கும். அல்லேலூயா. நன்மையாக நடக்கும், தீமையாக நடக்காது. அல்லேலூயா. உன் ஆத்மாவுக்கு நன்மையாக நடக்கும், தீமையாக நடக்காது. தேவ சித்தம். அல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், பிரின்ஸ் ஆஃப் காட். ஆனா அவர் ஜெபிக்கும் போது சொல்கிறார், பிதாவே உன் சித்தம் அல்ல அந்த பாத்திரத்தை அகற்று, இல்லைன்னா என் சித்தம் அல்ல. அந்த இடத்துல வாசிக்கும் போது கூட நம்ம சிந்திக்கலையா, நம்ம சித்தம் அல்ல நடக்கிறதுக்கு. நம்மள ரட்சித்த தேவன் சொல்றார், என் சித்தம் அல்ல உன் சித்தம் தான் நடக்கணுங்கிறாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்? தேவ சித்தம் நடக்கணும். அல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு கேட்கிற ஆண்டு அதை கூட இதை கூட என்ன உங்கள்கிட்ட வேலைக்காரனா ஏசு நன்மைக்காகவே நீ எனக்கு கொடுங்க கர்த்தரே, உங்க சித்தம் இந்த பூமியில நடக்கும். அதுவரை எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க ஏசையா. இருக்கா மெத்ரிசிஸ்ல இருக்கா இல்லையா? எங்களுக்கு ஜெபம் பண்ண இல்லையா? Teach me how to pray. இருக்கா இல்லையா? ஏன் வாய் விட்டு செய்ய மாட்டேங்க? என்னதுக்கு நான் வந்து கட்டி இருக்கேன், எனக்கு வேற வேலை இல்லையா? என்ன செய்யணும்? அந்த பரலோகத்தின் ஜெபம் தெரியுமா? ஜெபம் தெரியுமா? நான் பேசவே இல்லையா? இனிமே எல்லாத்தையும் 10 மணிக்கு வர வச்சு ஆராதனை பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். எல்லாரும் உட்கார்ந்து காஸ்பலை திறந்து, சுவிசேஷத்தை திறந்து அதை அப்படியே வாசித்து தியானிக்கலாம். அல்லேலூயா. அப்படியாவது செஞ்சாலும் தெரியுமா தெரியாது தெரியாது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, God is great. நம்ம all believers must be a spiritually people. எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா விசுவாசிகளும் ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு உள்ளதாக இருக்க வேண்டும். For this reason we must never forget God and pray. இந்த ஒரு காரணத்துக்காக தேவனை மறக்காம ஜெபிக்கணும் ஐயா. அல்லேலூயா. தேவ சித்தம் நடக்கிறதுக்காக ஜெபிக்கணும். தேவ சித்தம் நடக்கணும், முடியணும். எங்க சித்தம் அல்ல, எங்களுக்கு என்னென்ன தேவையாது தேவ சித்தமாக இருக்கணும் ஆண்டவரே. That is called a deliverance. அதுதான் விடுதலையின் பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலை.
ரட்சிப்பின் பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்கள். God is great. Hallelujah. In this world, இந்த உலகத்துல ஜீவிக்கிற நம்ம எல்லாம் விடுதலை பெற்ற நாம், ரட்சிப்பு பெற்ற நாம் கர்த்தரை தேடணும் ஐயா. Hallelujah. We have to seek God by His word. அவருடைய வேதத்தின் பிரகாரம், சத்தியத்தின் பிரகாரம் கர்த்தரை தேடணும். எப்பவும் படுக்கும்போது அலாம படுக்கையில வச்சுதான் படுப்பேன் தள்ளனிக்கிட்ட. ஆனா நான் படுக்கும்போது சொல்லுவேன், ஆண்டவரே இதை நம்பி நான் படுக்கல, உன்னை நம்பிதான் நான் படுக்கிறேன்ட்டு. உண்மையிலே அதை அடிக்காத முன்னே நான் எந்திரிச்சிடுறேன். 2-3 நாளா 3:45 எந்திரிச்சிடுறேன். அதை அடிக்கிற நான் அடைச்சிக்குவேன். நீ அடைக்க, நீ சத்தம் போடாத போயிட முடியும். என் கர்த்தர் எழுப்பிட்டார். என்ன கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், மோட்டை கழுவி பல்ல வளைக்கி செய்ய வேண்டிய கால கடனெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்கார மாட்டேன். அந்த படுக்கையிலே ஒன்று போய் வாய்க்கு பிடிச்சிட்டு ஒரு பச்சை தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சுட்டு ஆண்டவர் பாதப்படியில உட்காந்து. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, என் ஆத்மாவுக்காக நான் வருந்துகிறேன். என் நன்மைக்காக நான் காலையில ஜெபிக்கிறேன். அதுல உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. டுடே தமிழ் கிறிஸ்துவ ஆராதனை திருச்சபையோரே, உங்க நன்மைக்காக அதிகாலையிலே கர்த்தரை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 8 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு எந்திரிக்காதீங்க. நேரம் அதிகாலையில இருந்து ஜெபம் பண்ணிட்டு படுத்து கூடுங்க. நம்ம ஆத்மா மாத்திரம் இல்ல, நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய வாரிசுகள் காலகட்டத்துல எப்படி இருக்கு இந்த உலகம், எப்படி அவங்க இருக்க போறாங்க, அவங்களுக்காக இப்போது மன்றாடு. ஹல்லேலூயா. அந்த காலகட்டத்துல இருக்க மாட்டோம். இன்னொரு 10 வருஷம் அல்ல 20 வருஷம் இந்த மலேசியா எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா? இன்னைக்குள்ள சூழ்நிலையை நினைத்து பார்த்து 20 வருஷத்தோட காலத்தை எதிர்பார்த்து பாரு, சிந்தித்து பாரு. அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் யாராக இந்த உலகத்துல, இந்த பூமியில, இந்த நாட்டுல இருப்பார்கள் என்று நினைச்சு பார்த்து அவர்கள் நீதியின் தேவனுடைய சமாதானத்துல வாழணும்னு சொல்லி ரட்சித்து இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நம்மளோட கடமை நாடு முடிஞ்சிருது. ஹல்லேலூயா. இதே நாட்டுல தான் எங்க பாட்டன் பூட்டெல்லாம் வந்து அவளை பேரோட பேரு எனக்கு தெரியும், அவ அம்மா செஞ்ச தொழில எனக்கு தெரியும். 4-5 தலைமுறை எங்களோட தலைமுறையோட எங்க பாட்டனோட பேரெல்லாம் வரிசையா என்னால சொல்ல முடியும். ஆனா அவர்கள்ட்ட இருந்த காலத்தின் பிரகாரம் இப்ப இருக்குதா என்னுடைய காலம்? ஹல்லேலூயா. விக்கிர ஆராதனை காரணத்தான் இருந்தேன். ஆனா யாரோ செய்த புண்ணியம் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், நீங்க பெற்றிருக்க விடுதலை, டெலிவரன்ஸ் லேசான காரியம் அல்ல. நீங்க பெற்றிருக்கிற ரட்சிப்பு லேசான காரியம் அல்ல. அது இலவசமா யாரும் உங்களுக்கு கொடுக்கல. என் இயேசுவே தன்னையே கொடுத்த டெலிவரன்ஸ். ஹல்லேலூயா. விடுதலை தன்னையே கொடுத்த ரட்சணியம் ஐயா. அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய ஆவியை உங்களுக்கு ஊத்தி இருக்கிறார், எனக்கு ஊத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கணும். எவ்வளவு காரியம் அடங்கி இருக்கு தெரியுமா? அடுத்தவன் வியாதியா இருக்கும்போது நம்ம வியாதியா இருந்தது மாதிரி நினைத்து மன்றாடும் கர்த்தர் இடத்துல. அவன் படுகிற கஷ்டத்தை பார்த்து அள்ளி கொடுக்க வேணாம், அவனை நினைச்சு ஆண்டவர்கிட்ட மன்றாடு. என்னை யாரா வச்சிருக்கிற அவனையும் அப்படி கொண்டு வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார். He is a true deliverance person. அவன் தான் உண்மையான விடுவிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே,
We are God. We are not a God. Our God is in spirit. நம்ம சொல்றோம் அவருக்கு உருவம் இல்லை என்று. ஹalleluya. உண்மை, ஆண்டவருக்கு உருவம் கிடையாது. ஹalleluya. உருவம் கிடையாது. உன்னை என்னை படைத்த ஆண்டவருக்கு உருவம் கிடையாது. ஹalleluya. அவர் மோசை கூட ஒரு இதத்தை அப்படி காட்டினார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை நேசிக்கிறவர். ஹalleluya. அதுக்காகத்தான் வந்தார், நம்மளை விடுவித்தார். தன்னுடைய ஜனங்களை எகிப்துல மாத்திரம் விடுதலோடு உள்ள, அதுக்கு பிற்பாடு வந்த சந்ததிகளுக்கு எத்தனை தீர்க்கதரிசி வந்தார்கள், எத்தனை பேர் விடுவிக்கிறதுக்காக வந்தார்கள். அதுல ஒருவன் சம்சன். ஹalleluya. அதுல ஒருவர் இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள். எத்தனை ஊழியக்காரர்கள் நமக்கு அறிவு ஊட்டுறதுக்காக சாமுவேலுங்கிற புதிய சிறு வயதிலே அவனை எடுத்தார் ஆண்டவர். ஹalleluya. ஆனா பட் we never think and never follow. ஆனா நானும் உங்களை போல ஒரு காலத்துல சுத்த வடிகட்ட மடையனா இருந்தேன். வேதத்தை வாசிப்பேன்.
நீ கேட்போம். கர்த்தர் மனம் திருந்துங்க. யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றான், விடுதலையின் நாயகனுக்காக நீ மனம் திருந்து. இந்த உலகத்திலே we must be God's people to deliverance from by God, deliverance by our sin. பாவத்திலிருந்து விடுதலை பெறணுங்க.